ஹாய், திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல் எக்ஸ்க்ளூசிவாக லாவை மக்களுக்கு எஜுகேட் பண்ணிகிட்ருக்குறோம். ஏன்னா சட்டம் மிக முக்கியமானது அப்படிங்கிறதுனால நம்ம வேல்யூ அப்டேட்ஸில் எக்ஸ்க்ளூசிவாக பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுடைய வேல்யூ அப்டேட்டை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள். மக்கள் சட்டம் தெரிந்து கொள்ளட்டும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஒன்றிய அரசாங்கம் ஒரு பில் நாடாளுமன்றத்தில் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்லிமெண்ட்டில் என்ன பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடிவரவு மற்றும் வெளிநாட்டினர் மசோதா, அதாவது இமிகிரேஷன் அண்ட் ஃபாரின் பில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை 2025 இனிமேல் தான் இது சட்டமாக வரப்போகுது. நாடாளுமன்றத்தில் தாக்கல் பண்ணி நாடாளுமன்ற ஒப்புதல் பெற்ற பின்பு இது நம்முடைய குடியரசுத் தலைவருக்கான குடியரசுத் தலைவர் அங்கீகாரம் பெற்ற பின்பு, அதாவது கையெழுத்து இட்ட பின்பு இது சட்டமாக வரும். இது என்ன அவசியம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இப்போ எல்லாருமே அவங்களுடைய இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இமிக்ரேஷன்ஸை, அப்புறம் ஃபாரினர்ஸ் வர்றதை எல்லாத்தையுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. இந்தியாவில் இது சம்பந்தமான 4 சட்டங்கள் இருக்கிறது. அந்த 4 சட்டங்களுக்கு உள்ளடக்கிய இதை ஒரே சட்டமாக கொண்டு வரும் நோக்கம் இதில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். மற்றும் கடுமையான சில விஷயங்களை சட்டத்தில் சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதை நம்ம என்னென்னா சுருக்கமாக மிக முக்கியமான விஷயத்தை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். அந்த என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த மசோதா 1946ஆம் ஆண்டு வெளிநாட்டு சட்டம் மற்றும் 1920ஆம் ஆண்டு பாஸ்போர்ட்டு, இந்தியாவிலிருந்து நுழைதல் சட்டம் உள்ளிட்ட 4 காலனித்துவ கால சட்டங்களை மாற்றி ஒற்றை நவீன சட்ட கட்டமைப்பை உருவாக்க கொண்டு வரப்படுகிறது. இந்த குடிவரவு மற்றும் வெளிநாட்டு மசோதா சட்டம் இதுக்கு அவசியம் நிறைய இருக்குது. இதில் இப்போ நம்ம முக்கியமான பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான அம்சங்கள் என்ன இந்த பில்லில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் சட்டமாகலை, பில்லாக தான் இருக்குது. அதாவது தேசிய பாதுகாப்பு நடவடிக்கை அப்படின்னு சொல்லி ஒரு இதை இதில் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த மசோதா தேசிய பாதுகாப்பு மற்றும் இறையாண்மைக்கு முன்னுரிமை அளிக்கிறது. இந்தியாவின் ஒருமைப்பாட்டிற்கு அச்சுறுத்தலாக இருக்கும் எந்த ஒரு வெளிநாட்டினருக்கும் நுழைவு அல்லது தங்க அனுமதி மறுக்கப்படும் என்று கூறுகிறது. குடியேற்ற சட்டங்களை மீறுவதாக சந்தேகிக்கப்பட்டால் வாரண்ட் இல்லாமல் தனிநபர்களை கைது செய்யும் அதிகாரமும் குடியேற்ற அதிகாரிகளுக்கு இருக்கும். கூடுதலாக வெளிநாட்டினர் வந்தவுடன் பதிவு செய்ய வேண்டும். மேலும் அவர்களின் நடமாட்டம், பெயர் மாற்றங்கள் மற்றும் சில பகுதிகளுக்கான அணுகல் ஆகியவை கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடுமையான நுழைவு மற்றும் தங்கும் விதிமுறைகள் இதில் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இந்தியாவிற்குள் நுழையும் அல்லது வெளியே ஏறும் அனைத்து வெளிநாட்டினருக்கும் செல்லுபடியாகும் பாஸ்போர்ட் மற்றும் விசா வைத்திருக்க வேண்டும். கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள் மற்றும் முதியோர் இல்லங்கள் போன்ற நிறுவனங்கள் தங்கள் பராமரிப்பில் உள்ள வெளிநாட்டினரை குடிவரவு அதிகாரிகளிடம் தெரிவிக்க வேண்டும். செல்லுபடியாகும் ஆவணங்கள் இல்லாமல் வெளிநாட்டினரை அழைத்து வருவதற்கு விமானங்கள் மற்றும் போக்குவரத்து நிறுவனங்கள் போன்ற விமான நிறுவனங்கள் பொறுப்பேற்கப்படும். அதாவது விசா இல்லாமல் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வெளிநாட்டவருக்கு நுழைவு
மறுக்கப்பட்டால் அந்த விமான நிறுவனம் உடனடியாக அவர்களை இந்தியாவில் இருந்து வெளியேற்ற வேண்டும். ஆனால் அல்லது அபராதம் மற்றும் சாத்தியமான போக்குவரத்து பறிமுதல் ஆகியவற்றை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். மூணாவது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மீறல்களும் கடுமையான தண்டனைகளும் இந்த குடியேற்றம் மற்றும் வெளிநாட்டு வருவதற்கான சட்டம் 2000, அதாவது பில் 2025 வந்து மீறல்கள் கடுமையான தண்டனைகள் என்னென்னு நம்ம பார்க்கலாம். இந்த பில்லில் வந்து மீறல்களுக்கு கடுமையான தண்டனைகளை அறிமுகப்படுத்துகிறது. அவற்றில் வந்து நம்ம சில விஷயங்களை வந்து பில்லில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். செல்லுபடியாகும் ஆவணங்கள் இல்லாமல் வந்தால் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் 5 லட்சம் அபராதம் விதிக்கலாம். போலி ஆவணங்களை பயன்படுத்தினால் 2 முதல் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, 1 லட்சம் முதல் 10 லட்சம் வரை அபராதம் வந்து விதிக்கலாம். விசா நிபந்தனைகளை மீறினால் அல்லது தங்கி இருந்தால் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் 3 லட்சம் அபராதம் வந்து விதிக்கலாம். செல்லுபடி ஆகும் ஆவணங்கள் இல்லாமல் வெளிநாட்டினரை ஏற்றி வருவதற்கு 5 லட்சம் அபராதம் மற்றும் வாகன பறிமுதல் சாத்தியம். இரட்டை குடியுரிமை கொண்ட வெளிநாட்டினர் அவர்கள் இந்தியாவிற்குள் நுழைந்த உடன் இந்திய நாட்டின் குடிமக்களாக கருதப்படுவார்கள். இதில் வந்து அரசாங்கத்தின் நியாயப்படுத்துதல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மசோதாவை அறிமுகப்படுத்திய உள்துறை அமைச்சர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, குடியேற்ற விதிகளை கண்டிப்பாக பின்பற்றுவதை உறுதி செய்வதாகும் என்று தெளிவுபடுத்துகிறார். இந்த சட்டத்தின் மூலம் இந்தியா பார்வையாளர்களை வரவேற்கிறது, ஆனால் வந்து அவர்கள் குடியேற்ற சட்டங்களை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்தியா பொருளாதார ரீதியாக வளரும் போது தேசிய பாதுகாப்பு உறுதி செய்யும் அதே வேளையில் சுற்றுலாவை எளிதாக்குவதற்கும் இந்த மசோதா, அதாவது இந்த பில் வந்து பயன்பெறும் அப்படின்னு சொல்லி இதில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, தேசிய பாதுகாப்பை உறுதி செய்யவும் அதே நேரத்தில் வந்து வெளிநாட்டினரை வந்து வரணும், சுற்றுலாக்காக வரணும், பல காரியங்களுக்காக வரணும், பிஸ்னஸ்க்காக வரணும் அப்படிங்கிறதையும் வந்து வலியுறுத்தி இந்த சட்டம் வந்து இயற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த சட்டம் வந்து இனிமேல் தான் வந்து நாடாளுமன்றத்தில் வந்து விவாதிக்கப்பட்டு அதற்கு ஒப்புதல் பெற்று பெறப்படும் நாடாளுமன்றத்தில். அதற்கு பின்பாடு பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா, அதாவது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்டு குடியரசுத் தலைவர் ஒப்புதலுடன் வந்து இதை வந்து சட்டமாக்க கொண்டு வருவார்கள். என்ன, இது முக்கியமான ஒரு சட்டம். என்னென்ன இல்லீகல் இமிக்ரேஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் எல்லா இடத்துலையுமே. அமெரிக்காவில் வந்து இப்போ தான் ரொம்ப ஒரு ஃபோர்ஸாக வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த இல்லீகல் இமிக்ரேஷனுங்கிறது வந்து கல்கட்டா சைடில் பங்களாதேஷில் வந்து நிறைய வந்துட்டுருக்குறாங்க. அதுபோக பல இல்லீகல் இமிக்ரேஷன் வந்து இந்தியாவுக்குள்ளே வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால, மற்றும் அந்த 4 சட்டங்கள் ஒருங்கிணைந்து ஒரு சட்டமாக கொண்டு வரணும்னு ஒரு முனைப்புலையும் வந்து இந்த சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது குடியேற்ற சட்டங்களை நெறிப்படுத்த இந்திய அரசாங்கம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பார்த்தீங்கன்னா, குடியேற்றம் மற்றும் வெளிநாட்டினர் மசோதா, அதாவது இமிக்ரேஷன் அண்ட் ஃபாரினர்ஸ் பில் 2025, குடியேற்றம் மற்றும் வெளிநாட்டினர் மசோதா 2025 முக்கியத்துவத்தை வந்து நம்ம பார்த்துருக்கோம்.
நம்மளுடைய வேல்யூ அப்டேட்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வியூ பண்ணுங்கள். மிக்க நன்றி, வணக்கம்.